ஈரோட்டில் நடைபெறும் ரோட்டரி நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் வல்லபதாஸ், நாராயணசாமி, சகாதேவன் மற்றும் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கான தொகுதிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள தமிழகம் வரவிருக்கிறார் பியூஷ் கோயல். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கான தொகுதிகள் குறித்து ஆலோசனை ஈடுபட வரவிருக்கிறார். இது குறித்த மேலும் தகவலை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்கிட கேட்கலாம். தாமரைக்கனி, வணக்கம். மேலும் தகவல்கள். பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலை நாளை மறுநாள் தமிழ்நாடு வர இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக, பாஜக என இரு பெருங்கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் தொடங்க இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஜனநாயக கூட்டணியில அதிமுக, பாஜக, பாமக என பல கட்சிகள் இருந்தாலும் அதிமுக, பாஜக இடையான அந்த தொகுதி பங்கீடு என்பது இன்னும் இறுதி செய்யப்படாமலே இருந்தது. ஏற்கனவே பாஜக தரப்பிலிருந்து 72 தொகுதிகள், அதாவது ஒரு உத்தேச பட்டியலை ஏற்கனவே பாஜக அதிமுகவிடம் வழங்கியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 30 to 35 தொகுதிகளுக்கு பாஜக கோரப்பட்டிருக்கிறது. 30 to 35 தொகுதிகள் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த விருப்பத்தை பாஜக தெரிவித்திருக்கிறது. அதிமுக இதுவரை எந்த ஒரு முடிவையும் தெரிவிக்காமல் இருக்கிறது. ஏனென்றால் சில தொகுதிகளில் அதிமுகவும் போட்டியிட விரும்புகிறது, சில தொகுதிகளில் பாஜகவும் போட்டியிட விரும்புகிறது. எனவே ஒரே தொகுதியில 2 கட்சிகளும் விரும்பும் இருப்பதால் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து இழுபறியாக இருந்த சூழ்நிலையில தான் நாளை மறுதினம் பியூஷ் கோயல் தமிழகம் வருகிறார். அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக, பாஜக, அதுக்கப்புறம் அமமுக கட்சி இருக்கிறது. அமமுகவை பொறுத்தவரை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது பாஜகவுடனே இருக்கும் என்றால் இந்த ஒப்பந்தம் என்பது பாஜகவுடன் தான் போடப்பட்டிருக்கிறது. எனவே வரக்கூடிய தேர்தலில் இந்த தொகுதி பங்கீடு பாஜகவுடன் இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் அமமுகவுக்கு தருவதற்கான முடிவை பாஜக எடுத்திருக்கிறது. எனவே அந்த தொகுதியும் எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பதும் ஒரு பட்டியலை வரக்கூடிய நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்து அந்த தொகுதியை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே நாளை மறுதினம் அதற்கு அடுத்த நாள் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கிறதால் பியூஷ் கோயலுடைய இந்த வருகை என்பது ஒரு முக்கியமான வருகையாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. ஈரோட்டில் நடைபெறும் ரோட்டரி நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் வல்லபதாஸ், நாராயணசாமி, சகாதேவன் மற்றும் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.